ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு pharmaceutical medicinal chemistryல பார்க்க போற சாப்டர்ஸ் oral hypoglycemic agents or oral anti-diabetic drugs or anti-hyperglycemic drugs. இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஹைப்போகிளைசெமிக் ஏஜென்ட்ஸ்ல இன்ஜெக்டபிள் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது இன்சுலின் அண்ட் தயர் ப்ரிப்பரேஷன்ஸ், மார்க்கெட்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ட்ரக்ஸ். என்னென்ன ட்ரக் ஓரலா எடுத்துக்கிறோம், எதுக்கு? டு கண்ட்ரோல் த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், டு கண்ட்ரோல் த ஹை பிளட் சுகர் லெவல். ஓகேங்களா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன்ஸ். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னா என்ன அல்லது ஹைப்பர் கிளைசீமியானா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தோம். இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் எதனால வருது அப்படின்னா இன்சுலின் டிஃபெக்ட்னால வருது. ஒன்று, இன்சுலின் சுத்தமா சிந்தசிஸ் ஆகாம இருக்கலாம், அல்லது சிந்தசிஸ் ஆன இன்சுலின் சரியா செக்ரீஷன் ஆகாம இருக்கலாம், அல்லது இன்சுலின் சிந்தசைஸும் ஆகுது செக்ரீஷனும் ஆகுது, அது அதனுடைய ரிசெப்டார், அதாவது இன்சுலின் ரிசெப்டார்ல பட்டு அந்த குளுக்கோஸ் உள்ள இன்டேக் ஆகாம இருக்கலாம். அதாவது இதை இன்னொரு விதமா என்ன சொல்லலாம், இன்சுலின் ரிசெப்டார் ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிளட் சுகர் அதிகமாகுதுல, அந்த பிளட்ல இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸ், அதாவது சுகர் எல்லாமே செல்லுக்குள்ள போக மாட்டேங்குது. ஓகேங்களா? அது செல்லுக்குள்ள போறதுக்கு முக்கியமான ஹார்மோன் இன்சுலின் ஹார்மோன். ஓகேங்களா? அப்போ இந்த இன்சுலின் சரியா செக்ரீஷன் ஆக மாட்டேங்குது. அப்படி செக்ரீஷன் ஆனாலும் இன்சுலின் ரிசெப்டார் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருது. அந்த ஒரு சில காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா, பிளட்ல அந்த ஹை பிளட் குளுக்கோஸ் அப்படியே இருக்கு, செல்லுக்குள்ள போக மாட்டேங்குது. அது ஒன்ஸ் செல்லுக்குள்ள போனா மட்டும்தான் அது அந்த குளுக்கோஸ் உடைஞ்சு ஃபர்தரா மெட்டபாலிசம் ஆகி நமக்கு அது செல்லுக்கு தேவையான ஏடிபிஸ், நமக்கு தேவையான ஏடிபிஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இதனாலதான் அங்க ஹைப்பர் கிளைசீமியா வருது. சோ இதை நாம சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா நிறைய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது மேக்ரோவாஸ்குலர் பிளட் வெசல்ஸ் மேஜரா பாதிக்கும். மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கண்ணை பாதிக்கும், டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹார்ட்டை பாதிக்கும், கார்டியோமயோபதி. ஓகேங்களா? அதே சமயம் பெரிஃபெரல் நியூரோபதி, ஸோ நியூரானை பாதிக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் நெஃப்ரோபதி கிட்னியை பாதிக்கும். இன்னைக்கு நிறைய சிகேடி, குரானிக் கிட்னி டிசீஸ் அண்ட் அக்யூட் கிட்னி இன்ஜுரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அன்கண்ட்ரோல்டு ஹை பிளட் சுகர் லெவல். சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா நாள்பட நிறைய 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி கிரானிக்கா நாம கண்ட்ரோலே இல்லை, பிளட் சுகர் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்னியை பாதிக்கும். ஓகேங்களா? லிவரை பாதிக்கும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, இது ஆத்ரோஸ்க்ளீரோசிஸை போய் ஃபார்ம் பண்ணும் பிளட் வெசல்ஸ்ல. அதனால அந்த இடத்துல எஸ்பெஷலி கரோனரி பிளாக் வரும், அதனால எம்ஐ வரும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நாம இங்க ஒன்னு இன்ஜெக்டபிள்ஸ் இன்சுலின் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிறோம், அல்லது ஓரல் ஹைப்போகிளைசெமிக் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல மேஜரா 2 டைப் இருக்குங்க. ஒன்னு டைப் 1, இன்னொன்னு டைப் 2. டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல கம்ப்ளீட்டா இன்சுலின் சிந்தசைஸும் இருக்காது, செக்ரீஷனும் இருக்காது. ஓகேங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் இன்சுலின். அண்ட் தென் டைப் 2ல டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல இது இன்சுலின் நான் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அதாவது இன்சுலின் சிந்தசைஸ் இருக்கும், பட் அது சரியா செக்ரீஷன் ஆகாது. அப்படி செக்ரீஷன் ஆனாலும் அதனுடைய ரிசெப்டார்ல போய் சரியா வேலை செய்யாது. இது டைப் 2ல வரும். டெத்தா உள்ள போகல. இதெல்லாமே நம்ம ஃபார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ்ல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம் வித் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனோட. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க. இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ்.
ஸோ இதுல நம்ம வந்து ஓரல் ஹைப்போகிளைசமிக்ஸ்ல என்னென்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம், காமனா மேஜரா என்னென்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத நான் இங்க கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த ட்ரக் இன்க்ரீஸ் இன்சுலின் செக்ரீஷன்ஸ். இன்சுலின் வந்து சிந்தசிஸ் ஆகி, இன்சுலின் எங்க சிந்தசிஸ் ஆகுது? பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreas. போன கிளாஸ்ல சொன்ன 4 முக்கியமான செல்ஸ் இருக்கு. அதுல வந்து பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது. அதே மாதிரி ஆல்பா செல்ஸ் வந்து குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ 2 ஹார்மோன் வந்து நம்ம பிளட் சுகர் லெவலை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எப்பெல்லாமே வந்து அதிகமா இருக்கோ அப்ப இன்சுலின் செக்ரேட் ஆகுது, எப்பெல்லாமே வந்து பிளட் சுகர் கம்மியா இருக்கோ அப்ப குளுக்கோகான் செக்ரேட் ஆயிட்டு நமக்கு வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாங்க, இன்சுலினுடைய செக்ரீஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், செக்ரீஷனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா, இந்த பீட்டா செல்ஸ் மேல ஒரு முக்கியமான சேனல் இருக்கு, பொட்டாசியம் சேனல். அந்த பொட்டாசியம் சேனல் வந்து எப்பயுமே என்ன பண்ணிரும்? க்ளோஸ் பண்ணும், பிளாக் பண்ணிரும். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பொட்டாசியம் சேனல் பிளாக் பண்ணும்போது உள்ள இருக்கிற பொட்டாசியம் வெளியே போகாது. அப்போ வந்து என்ன ஆகாது? உள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகாது? அதிகமாகாது. அதாவது உள்ள இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லாஸ் ஆகாது. ஸோ அப்போ வந்து செல் டீபோலரைசேஷன்ஸ்ல இருக்கும். அப்போ வந்து அங்க அந்த வெசிக்கிள்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும்ல இன்சுலின்ஸ், அப்போ அங்க எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய பிக் மெக்கானிசம்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்றோம், பிளட் சுகர் அதிகமாகுது, குளுக்கோஸ் போயிட்டு என்னது pancreatic செல்ஸ், பீட்டா செல்ஸ் போய் என்னது சென்ஸ் பண்ணுது. ஸோ உடனே குளுக்கோஸ் உள்ள போகுது, உள்ள போன குளுக்கோஸ் வந்து மெட்டபாலிசம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மெட்டபாலிசம் ஆன உடனே அங்க நிறைய ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அந்த ஏடிபி போயிட்டு பொட்டாசியம் பிளாக் பண்ண ட்ரை பண்ணும். அதனாலதான் இது வந்து என்னது ஏடிபி டிபெண்டன்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் அப்படியே நான் 2 லைன்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதை டயக்ராமேட்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு மெடிசினல் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. திஸ் இஸ் என்னது, these drugs are block the ATP dependent potassium channels. அப்படி பிளாக் பண்ணும்போது உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகும். அப்போ அங்க எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அதாவது உள்ள இருக்கிற அந்த வெசிக்கிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற இன்சுலின் வந்து வெளியில செக்ரேட் ஆகும். இதுல 2 முக்கியமான ட்ரக் இருக்குங்க. ஒன்னு வந்து சல்போனைல் யூரியா, இன்னொன்னு வந்து மெக்லிட்டினைடு ஆர் ஃபினைல் அலனின் அனலாக் ட்ரக்ஸ். சல்போனமைல் யூரியாஸ்ல நம்ம வந்து யூஸ்வலா கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக் டோல் பியூட்டமைடு, குளோரோப்ரோபமைடு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக் 2 முக்கியமான ட்ரக். அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ் கிளிபிசைடு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் தான். கிளிபிசைடு, கிளிமிப்ரைட், சில புக்ஸ்ல கிளிமிப்ரைட் 3rd ஜெனரேஷன்ல கொடுத்துருப்பாங்க. கிளிமிப்ரைட், அதுக்கப்புறம் கிளக்லசைடு, கிளபன்கிளமைடு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜிஎல்ஐ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சல்போனைல் யூரியால செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் மெக்லிட்டினைடு, இதே சேம் சல்போனைல் யூரியானுடைய மெக்கானிசம் தான். அதாவது இந்த பொட்டாசியம் சேனல் பீட்டா செல்ஸ் மேல இந்த செல் மெம்பரன்ல இருக்கிற பொட்டாசியம் சேனலை பிளாக் பண்ணி அங்க இன்சுலின் செக்ரீஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் மெக்லிட்டினைடு. இதுல 2 முக்கியமான ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து ரேப்பாக்ளினைடு, இன்னொன்னு வந்து நாட்டிக்ளைனைடு ஆர் நாட்டாக்ளைனைடு. இந்த 2 ட்ரக். ஓகேங்களா? சோ இது வந்து மெக்லிட்டினைடுக்கு கீழே வருது. சோ இந்த 2 கேட்டகரியுமே வந்து இன்க்ரீஸ் தி இன்சுலின் செக்ரீஷன்ஸ். ஓகேங்களா? சோ அடுத்த ட்ரக் வந்துங்க பைகுவானைடு. பைகுவானைடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக், தட் இஸ் மெட்ஃபார்மின். இதுல இன்னும் நிறைய ட்ரக் இருக்கு, ஃபீன்ஃபார்மின், பியூட்ஃபார்மின். பட் அந்த 2 ட்ரக்குமே வந்து நிறைய மார்க்கெட்ல நிறைய டாக்ஸிசிட்டி அண்ட் சைடு எஃபெக்ட் ஏடிஆர் ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால வந்து அந்த ட்ரக்கை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ட்ரக் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா இதுல நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ட்ரக் என்ன பண்ணும், கிளைகோநியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ கிளைகோநியோஜெனிசிஸ்னா என்ன? ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூ குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ். ஓகேங்களா? அதாவது புது குளுக்கோஸை வந்து சிந்தசிஸ் ஆகிறத வந்து இந்த ட்ரக் மெட்ஃபார்மின் வந்து தடுக்கும். அதே மாதிரி செல்லுக்குள்ள அந்த செல் அப்டேக்
செல் வந்து குளுக்கோஸை வந்து நிறைய எடுத்துக்கும், அதுக்காக இந்த மெட்ஃபார்மின் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். ஸோ இது வந்து நிறைய மெக்கானிசம் இந்த மெட்ஃபார்மினுக்கு இருக்கு. செல் குளுக்கோஸ் அப்டேக் வந்து என்ஹேன்ஸ் பண்ணும், குளுக்கோனியோஜெனிசிஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மேஜர் ரீசன்ஸ்னால நமக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து குறையுது. அதாவது செல் அப்டேக், குளுக்கோஸ் என்னது உள்ள செல்லுக்குள்ள போறனுடைய அளவு வந்து இங்க அதிகமாகுது. ஓகேங்களா? இது 2வது கேட்டகரி ட்ரக்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய 3வது ட்ரக்ஸ் தயசோலிடின் டயோன். தயசோலிடின் டயோன், TZD அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா கிளிட்டசோன் ட்ரக்ஸ், கிளிட்டசோன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி போய் வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜீன் PPA, ப்ராக்சிசோம் ப்ரோலைஃபரேட்டிவ் ஆக்டிவேட்டட் ரிசெப்டார் காமா அப்படிங்கிற ஜீன்ல போய் பைண்ட் ஆகும். ஓகேங்களா? பைண்ட் ஆன் ஜீன் PPAR காமா. ஸோ அப்படி பைண்ட் ஆகிறதுனால அங்க நிறைய என்னது டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நியூ புரோட்டீன் ஆர் பெப்டைடு வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் தி சிக்னலிங் கேஸ்கேட் பாத்வே. என்ன கேஸ்கேட் பாத்வே? அதாவது இன்சுலின் வந்து இன்சுலின் ரெசெப்டார்ல பட்டு உள்ள இன்ட்ராசெல்லுலார் கேஸ்கேட் பாத்வே ஆரம்பிக்குதுல, அந்த பாத்வேவை வந்து இது ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதனால வந்து நமக்கு அந்த அதாவது குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அங்க நிறைய செல் மெம்பரன்ல அவைலபிள் ஆகும். அப்போ ஈஸியா வெளியில் இருக்கிற குளுக்கோஸ் மாலிகுல் செல்லுக்குள்ள போகும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் டயக்ராமேட்டிக்கா சொன்னதான் புரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட், which is bind on PPAR or gamma genes and increase the signaling cascade pathway and reduce the insulin resistance. இந்த 2 முக்கியமான மெக்கானிசம்ஸ் வந்து இந்த கிளிட்டசோன் ட்ரக்குக்கு இருக்கு. இதுல என்னென்ன ட்ரக் வருது அப்படின்னா, பயோகிளிட்டசோன், ரோசிகிளிட்டசோன்ஸ் அப்படிங்கிற 2 முக்கியமான ட்ரக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்ஸ்ல அடுத்து பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து GLP அனலாக்ஸ். GLP அனலாக்ஸ் காமனா இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம பேரண்டரல் ரூட்ஸ்ல வந்து கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து 2 ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸினாடைடு, இன்னொன்னு வந்து லிராகுளுடைடு, அப்புறம் எக்ஸினாடைடு. இந்த கேட்டகரி ஒரு ட்ரக்ஸ். And then next வந்துங்க குளுக்கோஹான் லைக் பெப்டைடு. GLP-னா குளுக்கோஹான் லைக் பெப்டைடு. யூசுவலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பாடி ரொம்ப ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம்ஸ். நீங்க சாப்பிட்றீங்க, இந்த சாப்பிட்ற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது கைம் நம்ம GIT-க்குள்ள போய் ரீச் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அந்த வயிற்றுல பிளஸ் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், எஸ்பெஷலி டியோடினம் பார்ட்ல அந்த கைம் பார்ட், அதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்க ரீச் ஆன உடனே நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லா ஒரு ஒர்க் பண்ணும். என்ன அப்படின்னா, ஒரு சில பெப்டைடு, அதாவது புரோட்டீனை வந்து ரிலீஸ் பண்ணும். அதாவது பெப்டைடு, அதை வந்து சுருக்கமா நம்ம இன்கிரிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் பாலிபெப்டைட்ஸ், அதை வந்து நம்ம சுருக்கமா இன்கிரிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்கிரிட்டின் போய் என்ன பண்ணும்னாங்க, பீட்டா செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதாவது எனக்கு வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு, இங்க குளுக்கோஸ் வந்து என்னது வர ஆரம்பிக்குது, ஸோ அதனால நீ வந்து ரெடியா இரு அப்படின்னு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு பொருள் தாங்க வந்து குளுக்கோஹான் GLP அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனுடைய அனலாக் என்ன அப்படின்னா இந்த எக்ஸினாடைடு அண்ட் லிராகுளுடைடு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ், DPP4 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலிங்க இந்த ட்ரக் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஒன்ஸ் வந்து டைம் உள்ள போன உடனே ஒரு சில பெப்டைட்ஸ், அதாவது இன்கிரிட்டின், இது போயிட்டு பீட்டா செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணுன்னு சொன்னல. இது போல இந்த இன்கிரிட்டின், அதே மாதிரி எஸ்பெஷலி இந்த இன்கிரிட்டின்ல முக்கியமானது வந்து GLP, குளுக்கோஹான் லைக் பெப்டைடு. இதனுடைய மெட்டபாலிசத்துக்கு இந்த டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் என்ன பண்ணும், இந்த டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் போய் என்ன பண்ணும், எஸ்பெஷலி டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 அப்படிங்கிற என்சைம் இது போய் என்ன பண்ணும், உடனடியா பிரேக் டவுன் பண்ணிடும். ஓகேங்களா? சோ அப்படி பிரேக் டவுன் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த என்சைமை நாம போய் பிளாக் பண்றோம். அதனாலதான் டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ், DPP4 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ட்ரக் போய் என்ன பண்ணும், இந்த என்சைமை போய் பிளாக் பண்ணும். அப்ப இந்த என்சைமை பிளாக் பண்ணும்போது இதனுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து அதிகமா இருக்கும். GLP-னுடைய ஹால்ஃப் லைஃப், அதாவது இன்கிரிட்டின்
பெப்டைட்ஸ்னுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதனுடைய அவைலபிலிட்டி அதிக நேரம் இருக்கும்போது நமக்கு அங்க நிறைய இன்சுலின் வந்து செக்ரீஷன் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் a wonderful mechanisms. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. அது கண்டிப்பா ஒவ்வொரு ஃபார்மசிஸ்டும் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து அதனுடைய மெக்கானிசம் வந்து புரிஞ்சுதான் படிக்கணும். ஓகேங்களா? புரியாம ஜஸ்ட் லைக் வந்து இந்த மருந்து கொடுத்தா என்னது பிளட் சுகர் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது உள்ள போய் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எக்ஸாமுக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ இந்த டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ்ல என்னென்ன ட்ரக் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கிளிப்டின்ஸ் எல்லாமே வந்து இதுல வரும். என்னென்னது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வில்டாகிளிப்டின், சிட்டாகிளிப்டின், சாக்ஸாகிளிப்டின், டெனிகிளிப்டின் அண்ட் தென் டெனாகிளிப்டின். ஸோ இது எல்லாமே இந்த கிளிப்டின்ஸ் எல்லாமே வந்து டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம தயசோலிடின் டயோன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜிஎல்பி அனலாக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ். அப்படின்னா என்ன? சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் டைப் 2 பிளாக்கர்ஸ். சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் 2 இது எங்க இருக்கும் அப்படின்னா கிட்னில இருக்கும். கிட்னில நெஃப்ரான்ல எஸ்பெஷலி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப்ல இருக்கும். யூசுவலா என்ன நடக்கும்? சுகர் வந்து பிளட்ல அதிகமா இருக்கு. ஸோ குளோமரல் ஃபில்ட்ரேஷன்ஸ் நடக்குது. அப்படி ஃபில்டர் ஆகும் போது நிறைய குளுக்கோஸ் வந்து ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆன உடனே நார்மலா என்ன ஆகும்? மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் ஆயிடும். எது வழியா? இந்த SGLT2 அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் சேனல் வழியா என்ன ஆயிடும்? உள்ள ஓடி போயிடும். மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் ஆயிடும். இந்த ட்ரக் போய் என்ன பண்ணும்? அந்த சேனலை போய், அந்த புரோட்டீன் சேனலை போய் என்னது ரீஅப்சார்ப்ஷன் ஆகக்கூடிய அந்த SGLT2 போய் பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபில்டர் ஆகக்கூடிய எல்லா குளுக்கோஸும் வந்து யூரின் வழியா வெளியில வரும். ஓகேங்களா? அதனுடைய விளைவு தான் கிளைகோஸ் யூரியா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து கிளைகோஸ் யூரியாவை போய் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? பட் இது வந்து என்னது யூடிஐ இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு சின்ன சைட் எஃபெக்ட். யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் பிளஸ் நிறைய பிரெஸ்ட் கேன்சர், இப்போ நிறைய ரிசர்ச் வருது. பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து சர்வைக்கல் கேன்சர், இந்த மாதிரி நிறைய வர்றதா சொல்றாங்க. ஓகே. ஸோ SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ் இதுல என்னென்ன வருது? என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு? சுருக்கமா கிளிஃபலோசின் அப்படின்னு சொல்லுவோம். கிளிஃபலோசின்ஸ் இதுல என்னென்ன கிளிஃபலோசின் இருக்கு? டேபா கிளிஃபலோசோலின், கிளிஃபோசின், அதுக்கப்புறம் கெனாகிளிஃபோசின்ஸ் அண்ட் ட்ரெமாகிளிஃபோசின்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளிஃபோசின் ட்ரக்ஸ் வந்து இருக்கு. டேபா அண்ட் கெனா வந்து ரெண்டு முக்கியமான ட்ரக்ஸ் கம்ஸ் அண்டர் SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ். அடுத்தது வந்துங்க ஆல்பா கிளைகோசைடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம ஓரலா எடுத்துக்கிறோம். என்னது? கார்போஹைட்ரேட் சோர்ஸ் வந்து ஓரலா எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச், யூஸ்வலா பிளான்ட் ஸ்டார்ச் எடுத்துக்கிறோம் ஓரலா. ஸோ அது வந்து என்னது? ஸ்டார்ச் வந்து ஒரு பாலிசாக்கரைட். அது வந்து உடஞ்சி உள்ள டைசாக்கரைடா உள்ள போகுது. லாக்டோஸா மால்டோஸா உள்ள போகுது. ஓகேங்களா? ஃபர்தர் அந்த டைசாக்கரைட் உடஞ்சி மோனோசாக்கரைடா மாறுது, லைக் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் தான் என்ன ஆகுது? அப்சார்ப்ஷன் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த டைசாக்கரைடை உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்சைம் நம்ம சிறுகுடல்ல இருக்கு. அதுதான் வந்து ஆல்பா கிளைகோசைடேஸ். சோ அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் என்ன பண்ணும்? ஆல்பா கிளைகோசைடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ஆல்பா கிளைகோசைடேஸ் அப்படிங்கிற என்சைமை போய் பிளாக் பண்ணிடும். அப்போ அந்த உள்ள இருக்கிற டைசாக்கரைடு உடைஞ்சி மோனோவா மாறாது. அதனால அது வந்து அப்சார்ப்ஷன் அங்க நடக்காது. ஆசிட் அப்படியே ஃபீக்கல் வழியா வெளியில வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு மெக்கானிசம்ஸ். அப்போ நாம சாப்பிட்ட அந்த ஸ்டார்ச், சாப்பிட்ட அந்த கார்போஹைட்ரேட் உடஞ்சி ஃபைனலா மோனோசாக்கரைடா மாறாது. ஓகேங்களா? அதான் இந்த மெக்கானிசம்ஸ். இதுல ஒரு 3 ட்ரக் இருக்கு. என்னது? அகார்போஸ், ஓக்லிபோஸ், அதுக்கப்புறம் மிக்லிட்டா. அவ்வளவுதாங்க. சோ இங்க நம்ம கிளாசிபிகேஷன் பார்த்தோம். ஒவ்வொரு ட்ரக்கும் சிம்பிளா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். ஒவ்வொரு ட்ரக்கும் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு கீழே என்னென்ன ட்ரக் இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம சிலபஸ்ல இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது இல்லாம ஓரல் ஹைப்போகிளைசிமிக்ல வந்து 7 ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து இப்ப நம்ம 1 by 1 பார்க்க போறோம். அதுல கொடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து மெட்ஃபார்மின். மெட்ஃபார்மின் எதுக்கு கீழே வருது? பைகுவானைடு டெரிவேட்டிவ்ஸ். பைகுவானைடு டெரிவேட்டிவ்ஸ். டோன்ட் ஃபர்கெட், அடிக்கடி கேட்பாங்க. இந்த பைகுவானைடு, சல்ஃபைனில் யூரியா,
அதாவது இந்த கிளிமிப்ரைடு, கிளிமிப்ரைடு, அதுல செகண்ட் ஜெனரேஷன் என்ன, சல்ஃபனைல் யூரியால என்னென்ன செகண்ட் ஜெனரேஷன், சல்ஃபனைல் யூரியால என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உள்ள டெப்தா எல்லாம் நம்ம படிக்க தேவையில்லைங்க, அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் தெரிஞ்சாவே போதுங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஒரு பேப்பர் எடுங்க, ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் எழுதுங்க. ஸோ கிளாசிபிகேஷனை நல்லா டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி தெளிவா படிங்க, அதே போதுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸோ மெட்ஃபார்மின் திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் பைகுவானைடு டெரிவேட்டிவ்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரெண்டு குவானைடு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பைகுவானைடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். நார்மலா பைகுவானைடு இங்க NH2 இருக்கும். அந்த NH2 அந்த ரெண்டு ஹைட்ரஜன் பதிலா இங்க ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு. ஓகேங்களா? அதனால இது வந்து மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க பைகுவானைடு. இன்னும் சிம்பிளா நம்ம சொல்ல போனா 1,1. So 1, first position 1,1 டைமெத்தில் பைகுவானைடு அப்படின்னு சொல்லலாம். அல்லது N, டைமெத்தில் இமிடோ டைகார்போனமைடு டைஅமைடு இப்படியும் சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமா நம்ம இந்த கெமிக்கல் நேம்ஸ் வந்து நாம கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். CNH, CNH, NH2. பைகுவானைடு ரெண்டு குவானைடு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் நைட்ரஜன்ல இருக்கிற அந்த H2 பதிலா என்னது, ரெண்டு ஹைட்ரஜன் பதிலா ரெண்டு மெத்தில் குரூப் ஆட் ஆயிருக்கு. அதனால இதுக்கு பேரு வந்து மெட்ஃபார்மின். இதனுடைய கெமிக்கல் நேம் பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைட் சால்ட் ஃபார்ம்ல வந்து இது அவைலபிள். இது வந்து ஆர்டர்லெஸ் அண்ட் பிட்டர் டேஸ்ட். ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் soluble in water. White crystalline powder, usually crystalline எல்லாமே soluble ஆகும். White crystalline powder soluble in water, insoluble in chloroform. இதனுடைய physical properties, அதனுடைய stability and storage, it is slight hygroscopic. So it should be stored in another room temperature and away from light, heat and moist. As usual storage தான். Formulations யூஸ்வலா நாம இந்த ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ஏஜென்ட்ஸ்ல பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து டேப்லெட்ல தான், யூஸ்வலா டேப்லெட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ஃபார்முலேஷன் பாருங்க, டேப்லெட் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். மெட்ஃபார்மின் அவைலபிள் இன் 500 mg அண்ட் 1 கிராம் சஸ்டைன்ட் ரிலீஸ்ல வந்து அவைலபிள். ஓகேங்களா? ஸோ மெட்ஃபார்மின்ல இன்னைக்கு நிறைய ஏகப்பட்ட பிராண்ட் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சில பாப்புலர் பிராண்ட் வந்து என்னது, கிளைகோஃபேஜ் அண்ட் தென் குளுக்கோஃபேஜ், கிளைகோமேட், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல வந்து மார்க்கெட்ல அவைலபிள். யூசஸ் வந்து நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்காக கொடுக்குறோம். அதே மாதிரி மெட்ஃபார்மின் வந்து டு ட்ரீட் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்காக கொடுக்குறோம். இன்னும் மெட்ஃபார்மினை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய டிசீஸ்க்கு வந்து நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ பிரைமரிலியா வந்து நாம எதுக்கு கொடுக்குறோம், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டு கண்ட்ரோல் த பிளட் சுகர் லெவல் இன் ஃபார் டைப் 2 கேஸ். அதே மாதிரி என்னது, ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் PCOS பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் மெட்ஃபார்மின். நெக்ஸ்ட் கம் ஃபார் அனதர் ட்ரக்ஸ், கிளபென்கிளமைடு. திஸ் இஸ் சல்ஃபோனைல் யூரியா டெரிவேட்டிவ்ஸ். இந்த பார்க்க ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனுடைய கெமிக்கல் நேம் எப்படா இது வந்து மெமரியில வைக்க முடியும் அப்படிங்கிற கஷ்டம் தெரியுது பார்த்தாவே. ஆனா ரொம்ப சிம்பிள். சல்ஃபோனைல் யூரியா இது வந்து அமைடு, NHC+NH, அவ்வளவுதாங்க. சல்ஃபோனைல் யூரியா. இங்க என்ன இருக்கு, கிளபென்கிளமைடு வந்து சைக்ளோஹெக்சைல் குரூப் இருக்கு, இங்க ஃபினைல் குரூப் இருக்கு, சென்டர்ல ஒரு எத்தில் இருக்கு. இங்க வந்துங்க குளோரோபென்சின், அதாவது பென்சமைடு இருக்கு. இங்க அந்த பென்சமைட்ல செகண்ட்ல வந்து ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்கு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே பாருங்க, இதுதான் சல்ஃபோனைல் யூரியா. இது வந்து சல்ஃபோனைல் குரூப், இது வந்து சல்ஃபோனைல் குரூப். அதுக்கப்புறம் கார்பமைல் குரூப், இது வந்து கார்பமைல், இது வந்து சல்ஃபோமைல், இது வந்து சைக்ளோஹெக்சைல், இது வந்து ஃபினைல், இது வந்து எத்தில், இது வந்து குளோரோபென்சின் அல்லது சுருக்கமா பென்சமைடு, மீத்தாக்சி பென்சமைடு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 5-குளோரோ N 4th பொசிஷன்ஸ்ல இது எல்லாமே அட்டாச் இருக்கு, இங்க 4th பொசிஷன்ல. அதனால 4 சைக்ளோஹெக்சைல் கார்பமைல், சல்ஃபோமைல்,
சல்பமைல், phenyl, ethyl, 2-methoxy. OCH3, இந்த CH3 இருக்குன்னு அர்த்தம். சோ இப்படி பாண்ட் வந்தாவே CH3 ன்னு இருக்கும். 2-methoxy benzamide. இதுதான் பென்சமைடு. பாருங்க, C6H5C double bond ONH. இதுதான் பென்சமைடு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. 5-chloro-4-cyclohexyl carbamyl sulfamyl phenyl ethyl 2-methoxy benzamide. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே 2 டைம் அப்படியே உங்க இமேஜ்ல கொண்டு வாங்க. டக்குன்னு உங்க அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மனசுல வந்துடும். எதை மறக்க கூடாது, இதுல பேசிக்ஸா சல்போனைல் யூரியா இருக்கு, மறக்க கூடாது. சல்போனைல் யூரியா அமைடு, ஒண்ணும் இல்ல, யூரியானா அமைடு. NHC double bond ONH. ஓகேங்களா? ஓகே ஓகே, அப்ப எல்லாருக்கும் இந்த மெமரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் ஸ்லைட்லி soluble in water, sparingly soluble in chloroform. Storage usual தான். It should be stored in tight closed container. Usual storage தான். Formulation which is available in tablet formulation எல்லாருக்கும் தெரியும். Strength வந்து 2.5 mg and 5 mg strengthல available. Brand name வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து Dionyl familial brand name. அதுக்கப்புறம் என்னது U-glucon, Dionyl U-glucon, அதுக்கப்புறம் என்னது Betanes. இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம் ஆஃப் glycine. Uses வந்து to treat diabetes mellitus, type 2 diabetes mellitus. Uses to treat type 2 diabetes mellitus. Next வந்து அதே சல்போனைல் யூரியா கேட்டகரியில கேட்டிருக்கிற ட்ரக்ஸ் வந்து Glimepiride. இது வந்து சல்போனைல் யூரியா டெரிவேட்டிவ்ஸ். கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான், அதே பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். பட் இங்க அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோஹெக்சைல்ஸ்ல ஏதோ ஒரு அடிஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த பென்சமைட் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒண்ணு அடிஷன் ஆயிருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த பேசிக்ஸா இதே ரிங் தான் வரும். அதே சைக்ளோஹெக்சைல், அதே சல்போனைல் யூரியா, அதே ஃபினைல் குரூப். ஓகேங்களா? அதே வந்து ஈத்தைல், அதே வந்து பென்சமைடு. பட் இந்த பென்சைன்லயும் இந்த சைக்ளோஹெக்சன்லயும் வந்து அடிஷனலா வந்து ஒரு சில ஹைட்ரோகார்பன் அல்லது மீத்தைல், ஈத்தைல் அந்த மாதிரி ஏதாவது ஆட் ஆயிருக்கும். வேணும்னா நீங்க ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கலாம். பட் ஒண்ணு மறக்க கூடாது, இது வந்து சல்போனைல் யூரியா டெரிவேட்டிவ்ஸ், practically insoluble in water. Please note, practically insoluble in water, slightly soluble in methanol. First practically என்னது வாட்டர்ல soluble ஆகாது, but slightly soluble in methanol, but soluble in dimethyl formamide solvent. But it is soluble. So Glimepiride only soluble in dimethyl formamide solvent. White powder, இதனுடைய melting point வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. 207 degree Celsius, 207 degree Celsius melting point. Note பண்ணிக்கோங்க இதனுடைய physical properties. It should be stored in room temperature 20 to 25 degree Celsius. Usual storage தான், away from light, excess heat and moisture. ஓகேவா? So formulations இது வந்து டேப்லெட்ல available. நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். oral hypoglycemics ஆல்ரெடி சொல்லிட்டோம். எல்லாமே வந்து டேப்லெட்ல தான் அவைலபிள். இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 1 mg and 2 mgல அவைலபிள் மார்க்கெட்ல. பிராண்ட் வந்து என்னது அமெரில், கிளைப்ரைட், கிளைமர், ஜேமர், அந்த மாதிரி நிறைய பாப்புலர் பிராண்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்மசிஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ யூசஸ் வந்து டு ட்ரீட் டைப் 2 diabetes mellitus. டைப் 2 diabetes mellitus. ஸோ இப்போ Glimepiride எதுல வருது? ஒரு சில புக்ஸ்ல வந்து சல்போனைல் யூரியா 3rd ஜெனரேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்ஸ்ல வந்து சல்போனைல் யூரியாவில் 2nd ஜெனரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நாம ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ்ல அடுத்து பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் பயோக்ளிட்டசோன். அதாவது இதுல பேசிக்ஸா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்? தயோசோலிடின் டயோன், ஒரு 5 membered ring, ஒரு சல்ஃபர், ஒரு நைட்ரஜன், 2 ஹெட்டிரோ ஆட்டம், 2 டயோன் இருக்கும். C double bond O. அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். சுருக்கமா TZD அப்படின்னு சொல்லுவோம், கிளிட்டசோன் அப்படின்னு சொல்லுவோம். கிளிட்டசோன். ஓகேங்களா? பாருங்க, தயோலிடின் டயோன்ஸ், TZD. இதனுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுல பயோக்ளிட்டசோன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கிளிட்டசோன்ல பயோக்ளிட்டசோன் கேட்டிருக்காங்க. இது வந்து தயோசோலிடின் டயோன் டெரிவேட்டிவ்ஸ். இதை மறக்காதீங்க.
கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்ல. ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் practically insoluble in water, slightly soluble in anhydrous ethanol, which is occurs as in hydrochloride salt. என்னது பயோக்ளிட்டசோன் ஹைட்ரோகுளோரைட் சால்ட்ல இது வந்து அவைலபிள். insoluble in water, insoluble in water, slightly soluble in anhydrous ethanol. பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து it should be stored in well closed container and protect from light and moisture. Usual storage தான். Formulations which is available in tablet 15 mg and 30 mg பயோக்ளிட்டசோன் டேப்லெட்ல அவைலபிள். பிராண்ட் வந்து பயோனாம், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். பயோனாம், பயோரெஸ்ட், அதுக்கப்புறம் பயோசோன், இதெல்லாமே வந்து பயோக்ளிட்டசோன். பயோன்னு ஆரம்பிச்சா அது பயோக்ளிட்டசோன். யூசஸ் வந்து டு ட்ரீட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வித் என்னது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல யாருக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் நல்ல ட்ரக்ஸ். பட் நிறைய ட்ரக்ஸ் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. ப்ரோஸ்டேட் கேன்சர் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. பயோக்ளிட்டசோன் ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும். சிகேடி கேஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் ரேபாக்ளினைடு. ரேபாக்ளினைடு அதாவது மெக்லிட்டினைடு. இங்க பாருங்க, மெக்லிட்டினைடு கீழே வரக்கூடிய ட்ரக், ரெண்டு ட்ரக், ரேபாக்ளினைடு அண்ட் நாட்டாக்ளினைடு. நமக்கு இங்க ரேபாக்ளினைடு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஃபினைல் அலனைன் அனலாக் ஸ்ட்ரக்சர்ஸ். டோன்ட் ஃபர்கெட், இந்த ரேபாக்ளினைடு வந்து ஃபினைல் அலனின் அனலாக் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபினைல் அலனின் பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட இந்த கிளிமிப்ரேட் கிளபின்கிளைமைடு எப்படி வேலை செய்தோ அதே சேம் மெக்கானிசம் தான். பிசிக்கல் கேரக்டர்ஸ் white to half white powder, white to half white crystalline powder, poor water soluble. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 126 to 128 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? Next, இதனுடைய ஸ்டோரேஜ் it should be stored in room temperature 20 to 25 degree Celsius, away from light, heat and moisture. Usual storage தான். Uses formulations வந்து which is available in tablet formulations available. Répaglinide 0.5 mg, répaglinide 1 mg and répaglinide 2 mg. கிட்டத்தட்ட கிளிமிப்ரேட் மாதிரி தான். 1 mg, 2 mg and 0.5 mg available. பிராண்ட் வந்து என்னது யூரேப்பா, ரீகன், அதுக்கப்புறம் அந்த ராப்ளின், இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து டு ட்ரீட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், எஸ்பெஷலி போஸ்ட் பிராண்டியல் ஹைப்பர்கிளைசீமியா. சில பேருக்கு வந்து 3 விதமான டெஸ்ட் 4 விதமான டெஸ்ட் எடுப்பாங்க. நிறைய டெஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து சில பேர் வந்து சி பெப்டைடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. சில டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாம பார்க்குறோம், அப்போ வந்து பிளட் சுகர் ரேண்டமா அதிகமா இருக்கு. அப்போ லாஸ்ட் 3 months ஆவரேஜ் என்ன அப்படின்னா என்னது HbA1c அப்படின்னு பார்ப்போம். அதாவது கிளைகேட்டட் ஹீமோகுளோபின், எந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் வந்து இங்க கிளைகேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? HbA1c பார்ப்போம். அது வந்து நார்மலா 6.5 வரைக்கும் % வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா என்னது லாஸ்ட் 3 monthsல ஆவரேஜ் வந்து ஸ்லைட்டா ஹைப்பர்கிளைசீமியா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம ஃபாஸ்டிங் பார்ப்போம், போஸ்ட் பிராண்டியல் பார்ப்போம், ரேண்டம் பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்சுலின் எந்த அளவுக்கு செக்ரீட் ஆகுது. ஓகேங்களா? அப்படி செக்ரீட் ஆனாலும் என்னது அப்படி செக்ரீட் ஆனாலும் இன்சுலின் போய் அதோட ரிசெப்டார்ல போய் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நாம இந்த ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் என்னது இதுல வந்து கரெக்டா செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்காக அந்த ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாமே வந்து போஸ்ட் பிராண்டியல் ஹைப்பர்கிளைசீமியா வருதோ அந்த அவங்களுக்கு இந்த என்னது ரெபாக்ளைனைடு வந்து ப்ரிஃபரபிள் மெக்லிட்டினைட்ல. ஓகேங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்துங்க கிளிஃப்ளோசின்ஸ் அப்படின்னு சுருக்கமா கொடுத்துருக்காங்க. கிளிஃப்ளோசின்ஸ்ல பாருங்க, கிளிஃப்ளோசோலின்ல நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்துருக்கிறோம். கிளிப்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க சுருக்கமா, அடுத்தது கிளிஃப்ளோசின் கேட்டிருக்கிறாங்க. இந்த கிளிஃப்ளோசின் வந்து என்னது SGLT புரோட்டீன் சேனல் 2 இன்ஹிபிட்டாஸ். இது எங்க இருக்கு? நெஃப்ரான்ல இருக்கு. ரீஅப்சார்ப்ஷன், குளுக்கோஸ் ரீஅப்சார்ப்ஷன் அதை வந்து போய் பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ நம்ம பிளட்ல வந்து ரீஅப்சார்ப்ஷன்ஸ் நடக்கல அப்படின்னா பிளட் சுகர் லெவல் வந்து அப்படியே டவுன் ஆகுது. கிளிஃப்ளோசின், இந்த கிளிஃப்ளோசின்ல வந்து என்னென்ன ட்ரக் இருக்கு? அதாவது இது வந்து சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் டைப் 2 இன்ஹிபிட்டாஸ். ஓகேங்களா? ஓகே, கிளிஃப்ளோசின்ஸ்
which is reduce the glucose reabsorption in proximal convoluted tubes. So it will produce glycosuria. ஓகேங்களா, glycosuria. இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு? dapagliflozins, dapa, and then canagliflozins, அதுக்கப்புறம் empagliflozins, அதுக்கப்புறம் remogliflozins. இந்த மாதிரி 4 முக்கியமான ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கு. dapagliflozins, canagliflozins, empagliflozins, அதுக்கப்புறம் remogliflozins. ஓகேங்களா, இந்த ட்ரக் வந்து நமக்கு சுருக்கமா கிளிஃப்ளோசின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நாம இந்த கிளிஃப்ளோசின் கீழே என்னென்ன ட்ரக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கணும். பிளஸ் இது வந்து ஓவராலா இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம காமனா இங்க பார்க்கலாம். தீஸ் ட்ரக்ஸ் சால்யூபிள் இன் வாட்டர். யூஸ்வலா எல்லா ட்ரக்ஸும் வந்து வாட்டர் சால்யூபிள். ஸ்டோரேஜ் வந்து யூஸ்வல் தான். இட் should be stored in normal room temperature in closed container away from moist heat and formulations. நான் இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றது வந்து காமனா எல்லா கிளிஃப்ளோசினுக்கும். ஓகேங்களா, எல்லா கிளிஃப்ளோசினுக்கும். ஏன்னா நமக்கு காமனா கேட்டிருக்கிறாங்க. இது வந்து டேப்லெட்ல அவைலபிள். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள். ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம் பாருங்க. dapagliflozin எல்லாருக்கும் தெரியும். ஃபாக்ஸிகா. அந்த அப்புறம் empagliflozin வந்து என்னது? ஜார்டியான்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஜார்டியான்ஸ். அதுக்கப்புறம் canagliflozin வந்து canagliflozin. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பிராண்ட் நேம் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா, யூசஸ் வந்து டு ட்ரீட் டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஓகேங்களா, நமக்கு வந்து சிலபஸ்ல லாஸ்டா கேட்டது வந்து கிளிப்டின்ஸ். சுருக்கமா கிளிப்டின்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கிளிப்டின்ஸ் எங்க படிக்கிறோம்? டைபெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ்ல படிக்கிறோம். அதாவது இன்கிரிட்டின் இந்த மாதிரி பாலிபெப்டைட்ஸை வந்து உடைக்கக்கூடிய என்சைம், அந்த என்சைமை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் வந்து கிளிப்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைபெப்டிடைட் 4 இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ இது கீழே என்னென்ன ட்ரக்ஸ் வருது? வில்டாகிளிப்டின், சாக்ஸாகிளிப்டின், சிட்டாகிளிப்டின், டெனிகிளிப்டின், லினாகிளிப்டின், இன்னும் நிறைய நியூவர் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கு மார்க்கெட்ல. காமனா இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தீஸ் ட்ரக்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். யூஸ்வலா சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட். ஸ்டோரேஜ் வந்து யூஸ்வல் ஸ்டோரேஜ் தான். ஸ்டோர்ட் இன் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அவே ஃப்ரம் ஹீட். ஒரு சில பிராண்ட் நேம் வந்து அதுக்கு முன்னாடி என்னது? which is available in tablet formulations. இது வந்து டேப்லெட்ல அவைலபிள். டேப்லெட் சிட்டாகிளிப்டின் ஜானுவியா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். டேப்லெட் சிட்டாகிளிப்டின் ஜானுவியா, டேப்லெட் வில்டாகிளிப்டின் கேல்வஸ், அதுக்கப்புறம் டேப்லெட் சாக்ஸாகிளிப்டின் ஆன்கிலேசா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில பிராண்ட் நேம். யூசஸ் வந்து டு ட்ரீட் டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ் டயபெட்டிஸ்னா என்னன்னு ஒரு சின்ன சுருக்கமான ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். அது கீழே என்னென்ன ட்ரக்ஸ் ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அது சுருக்கமா இது எப்படி ஜென்ரலா வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம சிலபஸ்ல கொடுத்த ஒரு சில இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் வந்து பார்த்தோம். இதுல நீங்க படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ட்ரக் கிளாசிபிகேஷனை தரவா படிச்சுக்கோங்க. வித் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், பைகுவானேட்ஸ்னா என்ன, சல்ஃபனைல் யூரியானா என்ன, தைசோலேட்டின் டயோன்ஸ்னா என்ன, DPP-4 இன்ஹிபிட்டார்ஸ்ல என்னென்ன வருது, இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் தரவா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு MCQs வர வாய்ப்புகள் இருக்கு. நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.